இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பால் கொழுக்கட்டை ரெசிபி. அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கலாங்க. ஒரு கப் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் லைட்டாக வெதுப்பான தண்ணி சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் உப்பு அதிலே சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சேர்த்துக்கலாங்க. ஒரே தடவை நிறையா ஊற்றிட்டோம்னா மாவு தண்ணியாட்டாயிரும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சுக்கலாம். இப்போ மாவு ரெடியாக இருக்குது. சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கலாம். ஒரே மாதிரி உருட்டி வச்சுக்கலாங்க. இப்போ எல்லாம் உருட்டி வச்சாச்சுங்க, ரெடியாக இருக்குது. அடுத்து ஒரு பவுலில் ஒரு 3 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாங்க. கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கணும், அந்த அளவு கலந்து வச்சுக்கலாம். இப்போ ரெடியாக இருக்குது. அடுத்து நம்ம ஒரு பேன் வச்சு ஒரு 2 செம்பு தண்ணி ஊற்றிக்கலாங்க. மூடி போட்டு மூடி வச்சிடலாம். நல்லா கொதிக்கணும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சுங்க. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச அரிசி மாவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுடலாங்க. கொஞ்சம் திக்காயிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒவ்வொரு கொழுக்கட்டையாக போட்டுடலாங்க. இப்போ மெதுவாக கிளறி விட்டுடலாம். உடச்சிடாமல் கிளறி விட்டுறணுங்க. இப்போ ஓரளவுக்கு கொழுக்கட்டை வெந்துருச்சுங்க. அந்த ஸ்டேஜில் ஏலக்காய் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். நல்லா ஒரு கொதி வந்த உடனே வெல்லம் சேர்த்துக்கலாங்க. 1 கப்பு வெல்லம். உங்களுக்கு இனிப்புக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நல்லா ஒரே மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இந்த ஸ்டேஜில் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். தேங்காய் துருவல் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் மட்டும் கொதிச்சா போதுங்க. ரொம்ப நேரம் கொதிக்க வேணாம். இப்போ நம்மளோட பால் கொழுக்கட்டை தயாராகிருச்சுங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.